நீ ராமூர்த்தி கிட்ட 50,000 பணம் கேட்டியாமே? ஆமாப்பா, ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதான் கேட்டேன். ஏண்டா நீ பொண்ணை கூட்டுன்னு போய் கூத்தடிக்கிறதுக்கு என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா காசு வேணுமா? பா இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உண்மையிலே ஒரு எமர்ஜென்சி. 2 மாசம் ஆனா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். எது? அந்த பொண்ணு 2 மாசம் ஆனாவா? பா மரியாதையா பேசுங்க. பொண்ணை கூட்டி நீ ஈத்துன்னு உடனே உனக்கு என்ன மரியாதை? போனை கொடுப்பேன். என் போனை அவங்ககிட்ட பேசுறேன். நீ உன் ஃப்ரெண்டும். மச்சி சாரிடா மச்சி, எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுடா. உனக்காக தான் 50,000 ரெடி பண்ணி வச்சு மச்சான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு பணத்தை பிடிங்கன்னு வீட்டில் ஒரே கலாட்டா பண்ணிட்டாரா. பரவாயில்ல மாமா, வீடு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னாச்சு தருண்? ராமமூர்த்தி பணம் இல்லைன்ட்டான். பரவாயில்ல தருண், நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். விஜுகுட்டி, மாசான தோட்டத்து பக்கம் போகக்கூடாது, சரியா? சரிம்மா. கவியா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இவனை பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நாங்களும் வேலைக்கு வரோம். வேலைக்கா? ஆமாங்கக்கா, நாங்களும் வரோம். நீங்க எதுக்கு வேலைக்கு வரீங்க? நமக்கு இன்னும் 40,000 தேவைப்படுது இல்ல? ஏல தோட்டத்துல வேலை செய்யறது ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி லேசு கிடையாது. நீங்க சொல்றது சரி, ஆனா எனக்கு இந்த ஊர்ல வேற வேலை கிடைச்சிருமா? இல்ல வெளியூர் போனாதான் உடனே வேலை கொடுப்பாங்களா? நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்கக்கா, நாங்க வந்து வேலை செய்யறோம். பழக்கம் இல்லாத வேலையை எப்படி காவியா செய்வீங்க? பழகிக்கிறோம்க்கா, ப்ளீஸ். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வேலை செய்ய தான் ஆள் கிடைக்கலையே, செய்யட்டும். வேலை செய்வாங்களான்னு பார்த்துக்க. சொல்லி கொடுத்தா செய்வாங்க முதலாளி. பரவாயில்ல, இன்னைக்கு காலையில நல்ல வெயிலா இருக்கு. ஆமாக்கா. என்ன மலரு, யார் இவங்க? சொந்தக்காரவங்க. என்னடி வெள்ளக்கார மாதிரி இருக்கேன் சொந்தக்காரன்ற? நீங்க கூட தான் கருப்பா இருக்கீங்க, அதுக்கு நான் ஆப்பிரிக்கால இருந்து வந்தீங்க. என்னடி அளவு சொல்றியாவே? ஏன்க்கா வெள்ளக்காரன் பேசினா நமக்கு எப்படி புரியும்? சரியான நக்கல் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. என்ன ஏலக்காடை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, வேலை செய்ய. என்னடி சொந்தக்காரங்க கறிங்கஞ்சி காய்ச்சி ஊற்றி வீட்டில் வைக்காம வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்க? என்ன செய்யறது, வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, அதை கூட்டி வந்தேன். ஏதாவது படிப்பு விஷயமா இருக்கும்க்கா. ஏய், நேரம் ஆயிடுச்சு, வாங்கடி. இதான் ஏலக்காயா? இப்படி இருக்கு. ஏலக்காய் இப்படிதான் காய்க்கும். இதை பக்குவப்படுத்தினாதான் அந்த மாதிரி ஆகும். இதை இப்படி பறிக்கணும். சரியாவே வரமாட்டேங்குது. இங்க பாரு, இப்படி பறிக்கணும். இப்படிதான். சரி, நான் அங்க போறேன். தருண், நீங்க இந்த பக்கம் போங்க. சரி. அக்கா, என்னக்கா ஈஸியா இருக்கா? இப்பதான் பழகிட்டு இருக்கேன். நீங்க எடுத்துறீங்க, நான் அம்மா கிட்ட போயிட்டு வரேன். ஏய், என்னடா வேலை செய்யாம உட்காந்துருக்க? முடியாது கூட வாடா, வா. காவியா, இங்க வாயே. காவியா, 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 காவியா,
வா 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 வா. வா 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 வா. அக்கா ஏன் எல்லாரும் ஓடுறீங்க? ஒருத்தவனை புலி அடிச்சு கொன்னுடுச்சான். காவ்யா ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா பயங்கர சவுண்ட், ஏதோ மிருகத்தோட சவுண்ட் மாதிரி. அவனும் பயங்கரமா அலர்னான். அவன் இத்தனை நேரத்துக்கு பீஸ் பீஸா இருப்பான். எனக்கு இன்னும் கை கால்லாம் நடுங்குதுக்கா. ஆமா, நான் வரப்ப நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த கொகைக்குள்ள ஒருத்தனை புலி அடிச்சு கொன்றுச்சுன்னு சொன்னாங்க. புலியா? அவனை பத்தி இனி நீங்க பயப்பட வேண்டாம். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், என் வீட்டுக்காரர் ஜெயில இருந்து இந்த மாசம் வெளியே வந்துருவாரு. உங்களுக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, உங்களை பத்தி நிறைய சொன்னேன். உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாரு. வெளியே வந்த உடனே உங்க 2 பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. ஏ மாரி மக்கா, ஏ மாரி மக்கா, ஏ மாரி மக்கா, ஏ மாரி மக்கா, மலரு உன் மகன்கிட்ட சொல்லி வச்சுக்க, அப்புறம் பெரிய கலவரமே ஆகி போயிடும். அக்கா, இவர் ஏன் இப்படி கத்துறாரு? அது மாறி அவர் வளர்க்குற மாடு பேரு. அது எங்கனாலும் ஓடி போயிடும். அவர் அப்படி கூப்பிட்டாருன்னா அது கழுத்துல கிடக்குற மணியா ஆட்டம். அதை வச்சு அதை புடிச்சிட்டு வந்துருவாரு. அவர்கிட்ட இவனுக்கு எப்ப பார்த்தாலும் வம்பளுக்குறது தான் வேலை. ஏண்டா? மலையில கொலையறுத்து மலைக்கிங்கில கட்டு கட்டி தூரத்தில போற கட்டி ஆசை மச்சானே, எனக்கு தூக்கி விடு சின்ன கட்டு லேச மச்சானே. மலையில கொலையறுத்து மலைக்கிங்கில கட்டு கட்டி தூரத்தில போற கட்டி ஆசை மச்சானே, எனக்கு தூக்கி விடு சின்ன கட்டு லேச மச்சானே. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. அன்பே வலிகள் தாங்கு, அழகே முள்ளில் தூங்கு. வென்றாடு கொண்டாடு வா, ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. மாரிமக்கா, டேய் மரியாதையா போயிரு. மாரிமக்கா, வாங்க ஒக்கா. காதல் போலே மனிதர் வாழ்வில் மாயம் இல்லே, காதல் முன்னே மலையும் கூட கூழாங்கல்லே. இத காபி பழம். காஃபி பழமா? காஃபி பவுடர் கருப்பா தானே இருக்கும். இது என்ன சிகப்பா இருக்கு? இத காய வச்சா கருப்பாயிரும். இந்த பழத்தை சும்மாவே சாப்பிடலாம். சாப்பிடலாமா?
ஸ்வீட்டா இருக்கு. தூவும் பன்னீர் மழையே எந்தன் வெந்நீர் நதியே நாளை வெல்லும் காலம் நம் பேர் சொல்லும் வா. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. சாமி சாமி, ஏன் நீங்க கல்யாணம் பண்ண வந்தவங்கல்ல, அதுக்குள்ள என்ன இப்படி பெரிய பையன்? ஐயோ, வேண்டிய பையன். ஓ, இவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, சக்தியுள்ள சாமின்னு சொன்னீங்கல்ல, எனக்கா கொஞ்சம் பூஜை பண்ணுங்களேன். முல்லை தாண்டி பூக்கள் கொய்தல் காதல் அல்ல, முல்லை தாண்டி கனிகள். பப்ளி மாஸ் வேணுமா? இந்தா புடிச்சுக்கோ. இந்தா காட்டுப்படி போகுது. தன்னைத்தானே இன்பம் செய்தல் காதல் அல்ல, இன்னொரு உயிரை இன்பம் செய்தல் காதல் ஆகும். அடியே செவ்வாய் நிலவே வாடி செவ்வாய் மலரே, நான்கு கையால் இந்த வையம் வெல்வோம் வா. ஆகாயம் என்றும் தீராது, போராட்டம் என்றும் ஓயாது. அன்பே வலிகள் தாங்கு. மீன் பிடிக்கிறோம்டா, ஒரு மீன் கூட மாட்டல. இது எங்க ஒரு கோல் ஃபிஷ். உங்களுக்கு மீன் தானே வேணும். டேய், என்னடா பண்ற? இப்படி இந்த பிளேட்ல துணியை கட்டணுமா, இதுல இப்படி ஒரு ஓட்டை போடணும், இந்த ஓட்டைக்குள்ள சோத்தை போடணும். அந்த சோத்தை சாப்பிட மீன் ஓட்டைக்குள்ள போகுமா, அப்படியே மாட்டிக்கிடும். வாங்க எடுப்போம். ஐயோ, வாவ், என்னடா அது? அன்பிலீவபிள், சூப்பரா இருந்துச்சு குட்டி.